என் அன்பு மகனே, என செல்ல மகளே, இன்று பாவ உணர்வுக்கும் குற்ற உணர்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை உனக்கு சொல்ல விரும்புகிறேன். நீ தவறு செய்யும்போது உன உள்ளத்தில் ஒரு உணர்வு எழும்பும். ஆனால் அந்த உணர்வு எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. நான் 2 உதாரணத்தை உனக்கு சொல்கிறேன். தாவீது ராஜாவாக இருந்தான். பச்சேபாளின் மேல் ஆசைப்பட்டான். அந்த ஆசை அவனை பாவம் செய்து தூண்டியது. தன பாவத்தை மறைக்க தாவீது இன்னும் ஆழமாக இறங்கினான். அவளுடைய கணவனான உரியாவை வீட்டுக்கு செல்ல செய்தான். அது நடக்கவில்லை. இறுதியில் உரியாவை போரின் முன்வரிசையில நிறுத்தி மற்ற வீரர்களை பின்வாங்க சொல்லி அவனை கொல்லப்படும்படி ஏற்பாடு செய்தான். ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம். தாவீது செய்தது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாயிருந்தது. தாவீது அமைதியாக வாழ்ந்தான். ஆனால் அவன உள்ளம் அமைதியாக இல்லை. அப்போது நான் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பினேன். நாத்தான் நேராக தாவீதின் பாவத்தை சொல்லவில்லை. ஒரு கதையை சொன்னான். ஒரு பணக்காரன் ஏழையின் ஒரே ஆட்டுக்குட்டியை பறித்து கொண்டான் என்றான். அதை கேட்ட தாவீது கோபமடைந்து, அந்த மனிதன் மரணத்திற்கு பாத்திரன் என்றான். அப்போது நாத்தான் அமைதியாக, அந்த மனிதன் நீதான்.